ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம விஷா ட்ரெண்ட்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தவாசி டு காஞ்சிபுரம் போற வழியில இருக்கிற உக்கல்ன்ற ஊர்ல இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்பாள் திருக்கோயிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த கோவில் கும்பாபிஷேகமே இப்பதான் பண்ணியிருக்காங்க. இந்த கோவில் அப்படியே வெளில இருந்து பார்க்கவே அப்படியே செடி கொடியெல்லாம் இருந்து சூப்பரா இருக்கு. இப்ப பாருங்க, லைட்லாம் போட்டாங்க. இந்த கோவில் பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருக்குது. ஸோ வாங்க உள்ள போய் பார்ப்போம். ஸோ வெளியே வந்து விநாயகரும் இந்த பக்கம் முருகரும் வச்சிருக்காங்க. சரி வாங்க இப்போ நம்ம உள்ள போய் பார்ப்போம். நிஜமாலுமே ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க. இந்த கோயிலோட ஒவ்வொரு தூணுமே வந்து கருங்கல்லே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தூண்லாம் கூட பாருங்களேன், அப்படியே ரொம்ப அழகா இருக்குது. ஒரு சின்ன சின்ன ஸ்கல்ப்சர் கூட பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ அந்த கோபுரத்தை கூட பாருங்களேன், அந்த கோபுரத்தில் ஒவ்வொரு சின்ன இதுவுமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த கோவிலை சுற்றியுமே ரொம்ப செடி கொடி க்ரீனிஷாக ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அங்கே பாருங்களேன், காமாட்சி அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச கரும்பு கூட வச்சுருக்கிறாங்க. அதுவும் இந்த கோவில் நைட்டில் லைட் செட்டிங்கோட பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. அது சன்செட்லலாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. கோயிலில் காமாட்சி அம்மனும் மௌலீஸ்வரரும் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம போய் பார்ப்போம். ஸ்ரீ மகாலட்சுமி அம்பாள் பாருங்க. இப்போ நம்ம சாமியை பார்த்துட்டோங்க. காமாட்சி அம்பாள் வந்து வெள்ளி கவசத்தோடு ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஸோ எங்கள் வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் வீடியோ எடுக்கல. ஸோ இதுதான் வந்து சந்திரமௌலீஸ்வரரோட தியான மண்டபம். ஸோ சந்திரமௌலீஸ்வரர் வந்து லிங்க வடிவத்தில் இருந்தார்னா நம்ம வந்து அவருக்கு பூஜைலாம் பண்ணலாம். ஆனால் வந்து இவர் உருவ வடிவத்தில் இருக்கிறதுனால இவருக்கு பூஜைலாம் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் தியான மண்டபமாக வச்சுருக்குறாங்க. இவரோட குருக்காக இவர் வந்து உருவ நிலைக்கு மாறிட்டாரு. ஸோ வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் வைப்போம். இது இந்த கோயிலோட இன்னொரு என்ட்ரன்ஸ். ஸோ இங்கே பாருங்க, காலபைரவர் கூட இருக்கிறாரு. ஸோ இங்கே டெய்லி வந்து பிரசாதம் போடுவாங்களாம் ஈவினிங் டைமில். ஸோ நம்மளும் வாங்கி சாப்பிட்டோம். புளி சாதம் போட்டாங்க, நல்லா தான் இருந்தது. நீங்களும் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த கோயில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக அந்த இடமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சூப்பராகவே இருந்தது. ஸோ இது வந்தவாசி டு காஞ்சிபுரம் போகிற வழியில் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.